ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சேஃபா ஜாலியா தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க வீட்ல பாத்தீங்கன்னா பரோட்டாவோட தான் வந்து தீபாவளி ஸ்டார்ட் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்டே பரோட்டா தான். சிஸ்டர் இன்லா வந்து சூப்பரா செய்வாங்க. லேயர் லேயரா சாஃப்டா இருக்கும். அதனால ஒரு 2 கிலோ மாவு போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. குட்டி பசங்க எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் வேணும், டின்னருக்கும் வேணும்னு சொன்னாங்க. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றது அன்ஹெல்தின்னு எல்லாரும் சொல்லுவாங்களே, சரி வீட்லயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. நிஜமா நம்ம கடையில சாப்பிட்றத விட அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சுங்க இவங்க செஞ்ச பரோட்டா. கூட பாத்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, கதிர்குட்டி குளிக்க வைக்கணும். அப்புறம் நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, அந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இங்க ஒரு சைடு வந்து சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. குட்டி பசங்க எல்லாருக்கும் ரொம்ப ஜாலி. ஸோ நானுமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு நான் சாரி வாங்கலைங்க. வாங்கி வாங்கி பீரோல அடுக்கி வச்சு வேஸ்ட்டா தான் போகுது. இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து எனக்கு இந்த 2 கலர் காம்பினேஷன்ல வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. கல்யாணி காட்டன் தான் இது. ஸோ பாட்டில் கிரீன் வித் அந்த ஃபேண்டா ஆரஞ்சு அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டிச்சிங்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்துருந்தாங்க. எப்படி வருமோ தெரியாம நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஆர்டர் பண்றேன். லைனிங்கோட இருந்ததுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு லஞ்ச் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். கதிர்குட்டியும் வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் அப்படியே ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பட்டாசுலாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, கதிர்குட்டி இந்த பட்டாசு சத்தம் கேட்டாலே பயங்கரமா அழுதுட்டு இருந்தான். இந்த வருஷம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. நீங்க எவ்வளோ நாளும் வெடிங்கடா, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாரி ரொம்ப காமா இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்படிதாங்க எங்க தீபாவளி போச்சு.